விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி வார்த்தையாலே வரும். விசுவாசம் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நல்ல விஷயத்தை கேட்கறதுனால வரும். விசுவாசம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கேட்கக்கூடிய வார்த்தையினால் வரக்கூடியது. எந்த ஒரு மாணவன் ஆசிரியர் சொல்லுவதை நம்பிக்கையாக கேட்குறானோ அவனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி தலை சிறந்த மாணவர்கள், முதல் மார்க் எடுத்த மாணவர்கள் யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படி நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வகுப்பறையில் ஆசிரியர் சொல்லுவதை மிக கவனமாக கேட்கணும். கேள்விங்கிறது அதுதான். இந்த கேள்வி நானுங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எப்படி கேட்குறோங்கிறது இருக்குது. நம்பிக்கையோடு கேட்கணும். அவங்க சொல்கிறத ரொம்ப கவனமாக, ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனமாக வகுப்பறையில் உட்காந்து எந்த மாணவன் கேட்குறானோ அவன் நல்லா படிப்பான், நல்ல மார்க் எடுப்பான், எதிர்காலத்தில் நல்லா இருப்பான். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? வகுப்பறையில் ஆசிரியர் சொல்கிறத நம்பிக்கையோடு கேட்குறவங்களா இருக்கணும். கேள்வினானா நமக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கேட்கணும், ஞானமாக கேட்கணும். அந்த கேட்குறதன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். இப்போ இதை வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எதெல்லாம் நல்ல விஷயத்தை நீ கேட்குறியோ அந்த நல்ல விஷயமெல்லாம் உனக்குள்ளே என்ன அவசியமா நன்மையை உண்டாக்கும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நம்ம ஆன்ற பெருமை தரக்கூடியவங்களாம் மாறணும்னா நல்ல விஷயங்களை கேட்கணும். வகுப்பறையிலையும் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற நல்ல விஷயங்களை நம்ம நல்ல கேள்வி ஞானத்தோடு கேட்டு அதன்படி நடந்தோம்னா இந்த நாள் மாத்திரமல்ல எல்லா நாளுமே எப்படி இருக்குமோ இனிய நாளாக அமையும் என்று கூறிக்கொண்டு விடுகிறேன். நன்றி.